கொடுத்த ஒரு வார்த்தையை உங்களோடு பேசும்படி விரும்புகிறேன். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே, அந்த மெய்யான ஒளி. கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக தேவனே, ஆவியானவரே, பரிசுத்தமுள்ள ராஜா, மகிமையான தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் நீர் பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொருவரிடத்திலும் இடைவிடுவதாக, சகல கிரிகளை அழித்து நிர்மலமாக்கி கர்த்தருடைய வார்த்தையை பிரஸ்தாபப்படுத்தி வைத்திருக்கிறீரே, அந்த வார்த்தை ஜனங்களுக்குள்ளே கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறேன். இருதயங்கள் திறக்கப்படட்டும். எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னம் நிறைவாய் நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வல்லமை நிமித்தத்தில் வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம். அப்போஸ்தலனாகிய யோவான் இயேசுவை குறித்து அவர் சொல்லுகிறார், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே, அந்த மெய்யான ஒளி, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி. இன்னைக்கு செய்தி தலைப்பு லைட் ஆஃப் லைஃப். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க போகிறார். ஆண்டவர் உங்களுடைய ஊழியங்களை பிரகாசிக்க போகிறார். ஆண்டவர் உங்களுடைய எதிர்காலங்களை பிரகாசிக்க போகிறார். ஆண்டவர் உங்களுடைய படிப்பை பிரகாசிக்க போகிறார். யாருடைய வாழ்க்கையை கர்த்தர் மகிமை உள்ள வாழ்க்கையாய், ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கையாய், இருளில் இருந்து மகிமையான ஒளிமயமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே கர்த்தர் யாரை கொண்டு வருவார் என்று சொன்னால், எந்த மனிதனுக்குள் கர்த்தர் இருக்கிறாரோ, எந்த மனிதனுக்குள் ஆண்டவராய் இயேசு வாசம் பண்ணுகிறாரோ, அந்த மனிதனுடைய வாழ்க்கை அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தின் வெளிச்சத்தை போல காணப்படும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலவெளியிலே நீங்கள் தேவனுடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசும்படி விரும்புகிறார். 430 வருஷம் அடிமைத்தனத்திலேயும் இருளிலேயும் இருந்த ஜனங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். அவர்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள வாழ்வை, ஒளிமயமான ஒரு எதிர்காலத்தை அவர்களோடு பேசினார். 430 வருஷம் அடிமைகளாய் இருந்தவர்களை வெளியே கொண்டு வந்த பொழுது கர்த்தர் அவர்களுக்கு சொன்னார், நான் உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன். அங்கே கட்டாத வீடுகளும் நட்டாத திராட்சை தோட்டங்களும் மலைகளும் பள்ளத்தாக்கும் அரணிப்பான ஒரு தேசத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன். அங்கே பாலும் தேனும் ஓடுகிறதான ஒரு தேசம். அந்த தேசம் அடிமைகளாய் இருந்தவர்களை, இருளிலே இருந்தவர்களை, சாத்தானுடைய கரத்திலே இருந்தவர்களை, பாடுகள் அனுபவித்துக் கொண்டிருந்தவர்களை, போராட்டங்களின் நெருக்கங்களின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்தவர்களை, சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு, பார்வோனினால் ஒடுக்கப்பட்டு, ஆரோட்டிகளினால் ஒடுக்கப்பட்டிருந்தவர்களை ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை வெளியே கொண்டு வந்து உங்களுடைய பிள்ளைகளை நான் பிரகாசிக்க பண்ணுவேன். அவர்களுடைய பிரகாசம் மிகப்பெரியதாக இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 2020ஆம் ஆண்டு இந்த டிசம்பர் மாசம் உங்களோடு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். கர்த்தருக்கு உங்கள் வாழ்க்கையை விட்டுக் கொடுப்பீர்களானால், உங்களுக்குள் கர்த்தர் வந்து வாசம் பண்ணுவதற்கு உங்களை அனுமதிப்பீர்களானால், சாதாரண ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழாமல், ஒரு குளித்து ஒரு நிலைமையிலே சீரியவதாமல், இயேசுவே நீ மாத்திரம் போதும், கர்த்தர் மாத்திரம் என்னோடு கூட இருந்தால் நான் மலைகளையும் தாண்டுவேன், பள்ளங்களையும் தாண்டுவேன், அவரை கொண்டு மிகப்பெரிய காரியங்களை சாதிப்பேன் என்ற விசுவாசத்தோடு இயேசு போதும் என்று சொல்லுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் 2021 பிரகாசித்தே ஆகும். மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீ சாதாரண நிலைமையை எடுத்துக்கொள்ள வந்திருக்கலாம், உன் தலையை உயர்த்தி மேன்மைப்படுத்த கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கிறிஸ்தவர்களிலே 2 கூட்டத்தை பார்க்கிறேன். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள், அவர்களிலே நான் 2 கூட்டத்தை பார்க்கிறேன். ஒருவர் இப்படி இருக்கிறார்கள். அவர்கள் யார்? இயேசு கிறிஸ்துவை தெரியும், இயேசு கிறிஸ்துவுடைய ஆலயத்துக்கு வருவோம், ஆனால் இயேசு கிறிஸ்துவை என் உள்ளத்தில் என்ன செய்ய மாட்டேன், அனுமதிப்பதற்கு இடம் கொடுக்க மாட்டேன். ஏன்னா இந்த இருதயத்திற்குள்ள ஏராளமான காரியங்களை வைத்துக்கிட்டு இருக்கிறதுனால அவர் உள்ள வருவதற்கு என்னல்ல அனுமதி கிடையாது. அவர் வெளியவே இருந்து என்னை என்ன செய்ய வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இன்னொரு கூட்டத்தை பார்க்கிறேன். ஒரு கூட்டம் உள்ள வருவதற்கு அனுமதிப்பதில்லை, இன்னொரு கூட்டம் இருக்குது. அவங்க யாருன்னு சொன்னா, கர்த்தரா இயேசு கிறிஸ்து நான் உன் கூட்டம் வாரப்பா,
உன்னை ஆசீர்வதிக்கிறப்பா, உன்னை மேன்மைப்படுத்துறப்பா சொன்னாலும் அவருக்குள், உங்களுடைய இருதயத்திற்குள் அவர் வருவதற்கு அனுமதிப்பதில்லை. முதலாவது கூட்டம். இரண்டாவது கூட்டம், நாம் அவருக்குள் என்ன செய்வதில்லை? இணைந்திருப்பதில்லை. சபை என்றால் என்ன? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? இணைந்திருக்க வேண்டும். இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் பார்வையாளர்களாய் இருக்கக்கூடாது, கிறிஸ்துவுக்குள் பங்காளர்களாய் நீங்கள் மாற வேண்டும். பார்வையாளராய் இருக்கிறவன் வேடிக்கை பார்த்து விட்டு போலாம், பங்காளனாய் இருக்கிறவனுக்கு தான் அவருடைய பங்கிலே நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. ரெண்டு கூட்டத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு கூட்டம் கிறிஸ்துவனை வருகிறார்கள், தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறார்கள், இயேசு கிறிஸ்துவை அவர்களுக்குள்ளே அனுமதிப்பது இல்லை. இன்னொரு கூட்டம் கிறிஸ்துவுக்குள் வருகிறார்கள், கிறிஸ்துவ சபைக்கு வருகிறார்கள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள், அந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில என்ன செய்வதில்லை? இணைவதில்லை. பார்வையாளராகவே இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு நாளும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில என்ன செய்வதில்லை? பங்காளர்களாய் மாறுவதில்லை. இயேசு சொன்னார், என்னுடைய பந்தியிலே நீ வராமல் இருப்பாயானால் உனக்கு என்னிடத்திலே பங்கும் இல்லை பாகமும் இல்லை என்று இயேசு சொன்னார். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் புறப்பட்டு வருகிறது. உலகத்திலே ஒருவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் வந்தார். அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எதற்கு வந்தார்? தள்ளப்பட்ட மனிதனையும், விழுந்து போன மனிதனையும், பாவத்தில் இருக்கிற மனிதனையும், இருளில் இருக்கிற மனிதனையும், அக்கிரமத்தில் இருக்கிற மனிதனையும், ஒடுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற மனிதனையும், தரித்திரத்தில் இருக்கிற மனிதனையும், போராடி கொண்டிருக்கிற மனிதனை வெளியே கொண்டு வந்து, ஒடுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறவனை வெளியே கொண்டு வந்து அவனை பிரகாசிக்கும்படி வைக்கிறார். சத்துரு அநேக விதத்திலே ஜனங்களை ஒடுக்குகிறார். சத்துரு அநேக விதத்திலே ஜனங்களை மிகவும் கட்டி வைத்திருக்கிறதை நாங்கள் பார்க்க முடிகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே மெய்யான ஒளி. ஜனங்கள் இன்றைக்கு அந்த ஒளியை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஜனங்கள் அந்த ஒளியை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஒளி பிரகாசிக்கும் பொழுது நான் போய் பார்த்து விட்டால் அந்த ஒளியின் மூலமாக என் வாழ்க்கை பிரகாசிக்கும் என்று நினைக்கிறார்கள். வீட்டிலே ஒளியை ஏற்றி பார்க்கிறார்கள். ஆனால் அதெல்லாம் மெய்யான ஒளி அல்ல. கிறிஸ்து எவனுக்குள் இருக்கிறாரோ அவனே மெய்யான வெளிச்சத்திலே பிரகாசம் உள்ள வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும். ஆச்சரியமான வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். ஆசீர்வாதமான வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும். ஆசீர்வாதத்தை வெளியே தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஜனங்கள். இயேசு இல்லாமல் ஒரு மனிதனும் நிம்மதியான, மகிமையான, மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள முடியாது. நான் சொல்லுகிறேன், கிறிஸ்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவாரானா உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்க ஆரம்பிச்சு, உங்கள் வாழ்க்கை மகிமை நிறைந்ததாய் மாற ஆரம்பிச்சு, உங்க வாழ்க்கை ஆச்சரியமாய் மாற ஆரம்பிச்சு. எந்த ஜனங்கள் உங்களை ஏளனமாய் பார்த்தார்களோ, எந்த ஜனங்கள் உங்களை இகத்தாளமாய் பார்த்தார்களோ, எந்த ஜனங்கள் இவை ஒண்ணுமில்லாம போயிருவா நினைச்சாங்களோ, அவங்களுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கை பிரகாசிக்கமானார். கிறிஸ்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ண, இயேசு உங்களுக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும். அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்கள் தேவனாய் இருப்பார். நீங்கள் அவருடைய சாப்பாடை பார்த்துக்கிட்டே இருந்தா வயிறு நிறையுமா? மோந்து பாக்குறோம். பிரியாணி போட்டுருக்காங்க, பீஸ் எல்லாம் கிடக்கு. வந்திருக்காரு மாப்பிள்ளை, நீங்க ஒரு கல்யாணத்துல பிரியாணியா போட்டாங்க, பீஸ் எல்லாம் கிடக்கு. மாடெல்லாம் எப்படி இருக்குது? மூணு அடிக்குது. மோந்து பார்த்தா அதான் கிடைக்கும். சாப்பிட்டாதான் வயிறு என்ன செய்யும்? நிறைய பேர் அப்படிதான் மோந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், அதோட முடிஞ்சிருது. அல்லேலூயா. அவர் உள்ளே வந்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ணார். நான் உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவேன். நீங்களுடைய ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்களுடைய தேவனாய் இருப்பேன். ஆண்டவர் சொன்னார், நான் பரலோகத்திலே வாசம் பண்ணுவதை விரும்பாமல் எனக்கு அது ஒரு ஆசீர்வாத கூடாரத்தை கட்டுங்கள். நான் உங்கள் நடுவிலே நான் என்ன செய்ய விரும்புகிறேன்? வாசம் பண்ண விரும்புகிறேன். ஆண்டவர் இஸ்ரவேலுக்குள்ளே என்னைக்கு வந்து வாசம் பண்ணினாரோ, சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் இஸ்ரவேலுடைய பிரகாசமான வாழ்க்கையை பார்த்தார்கள், இஸ்ரவேலுடைய மகிமையான வாழ்க்கையை பார்த்தார்கள். என்னடா ஆச்சரியமா இருக்குது, 25 லட்சங்கள் எப்படி நான் பசியாற்றப்படுகிறான்? வானத்திலிருந்து மன்னா விழுகிறது. வாழ்க்கையின் ஆசீர்வாதம். தண்ணி எப்படி குடிக்கிறான்? ஐயா, அவங்க கூட வருகிற தேவன் கண்மலையை பிளந்தவர்களுக்கு என்ன கொடுக்கிறார்? தண்ணீரை கொடுக்கிறார். எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயமான காரியங்களை கர்த்தர் இஸ்ரவேலிடத்திலே செய்தார்.
காலங்களில் நான் சொல்கிறேன், எந்த ஜாதியிடத்திலும் செய்யப்படாத காரியங்களை கர்த்தர் உங்களிடத்தில் செய்ய விரும்புகிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் அற்புதமான ஆராதனை முடிவதற்கு முன்னதாக உங்கள் வாழ்க்கை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து போங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை வேண்டும் என்று விருப்பத்தோடு இந்த வார்த்தையை கேளுங்கள். ஆண்டவரே, இன்னைக்கு இந்த இடத்திற்குள்ளே வந்திருக்கிறேன், ஒரு மாற்றத்தை, ஒரு மறுரூபத்தை, ஒரு வெளிச்சத்தை நான் காணாமல் இந்த இடத்திற்கு போக போகிறேன். 3 காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த 3 காரியங்களும் தேவனுடைய பிரகாசத்தை, மகிமையான ஒளியை, வெளிச்சத்தை பார்க்க முடியாமல் நம்மை தடை பண்ணுகிறது. அந்த 3 காரியங்கள் என்ன? 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு, அந்த வார்த்தைக்காக நீங்க அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன், அந்த வார்த்தை கவனிங்க, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். மனதை என்ன செய்திருக்கிறான்? குருடாக்கி இருக்கிறான். திருச்சபைக்குள்ள இருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தருடைய பிரகாசமான வாழ்வை, ஒளிமயமான ஆசீர்வாதமான வாழ்வை, மகிமையான வாழ்வை, தேவன் கொடுக்கிறதான நித்திய வாழ்வை நீ பெற்றுக்கொள்ள முடியாமல் தடுக்கிறது என்ன? இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர். கவனிங்க, என்ன கவனிங்க, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் எல்லாருடைய மனக்கண்ணை என்ன செய்து வைத்திருக்கிறானா? குருடாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மனதை குருடாக்கி வைத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் எத்தனையோ தடவை பார்த்திருக்கிறேன். கண் முன்பதாக அற்புதத்தை நடப்பதை பார்ப்பார்கள், அற்புதத்தை பெற்றுக் கொண்டு போய் விடுவார்கள். இயேசுவை ஒரு நாள் அவர்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எத்தனையோ தடவை பார்த்திருக்கிறேன். மிராக்கிள், வண்டர்ஃபுல் மிராக்கிள். டாக்டர்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே உள்ளே வருவார்கள், அற்புதத்தை பெற்று கண்ணால பார்த்துக் கொண்டிருப்பார்கள். அதை பார்த்துக் கொண்டிருந்தாலும் அவர்களுக்குள் என்ன வராது? நம்பிக்கை வராது. காரணம், அவர்கள் மனதை இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் என்ன செய்திருக்கிறார்? குருடாக்கி வைத்திருக்கிறார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஏன் பிரகாசம் இல்ல? அநேகருடைய வாழ்க்கையில ஏன் நீங்க எழுந்திருக்க முடியல? அநேகருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஏன் ஒரு வித்தியாசமான ஒரு நல்வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியல? மனதை பிசாசு என்ன செஞ்சு வச்சிருக்கிறான்? நீ என்னையே பார்ப்பா, நீ என்னையே பாரு. உனக்கு என்ன வேணும்? உலகம் வேணுமா? உனக்கு காசு வேணுமா? உனக்கு பணம் வேணுமா? உனக்கு என்ன வேணும்? அதையே பார்த்துக்கிட்டு நீ ஒரு நாள் மெய்யான ஒளியை என்ன செஞ்சிடாத, பார்த்துடாத. மனக்கண்ணை குருடாக்கி வைத்திருக்கிறார். 2வது ஒரு கூட்டம் இருக்கிறது, அதுல நீங்க வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும்படி. 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏனெனில் ஒரு தரம் பரிசுத்த ஆவியை பெற்றும் எல்லாரும் கவனிக்கிறீங்களா இந்த பகுதியை? எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்ட, பக்கத்துல நம்ம பாருங்க, ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டோம், பரம ஈவை ருசி பார்த்தோம், பரிசுத்த ஆவியை பெற்றோம், தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தோம். மறுதலித்து போனவர்கள் அவர்கள் யாரு? இன்னொரு கூட்டம். ஒரு காலத்துல அவர்கள் ருசி பார்த்தாங்க, பிரகாசமான வாழ்க்கையை அனுபவிச்சாங்க. கவனிங்க, என்ன ரொம்ப அற்புதமான வார்த்தை. ஆனா இவங்க எதை விடலன்னு கேட்டா, உலகத்தை என்ன செய்யல? விடல. கர்த்தர் பிரகாசிக்க பண்ணினார். அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் கேட்ட ஆசீர்வாதங்களை எல்லாம் கொடுத்தார். ஆனா அவங்க நினைச்சாங்க உலகத்தையும் கையில பிடிச்சுக்கலாம், ஆண்டவரையும் கையில பிடிச்சுக்கலாம் நினைச்சாங்க. உலகம் அவங்களை கவுச்சு கடைசியா உலகத்தை விட மனசு இல்லாம இயேசுவை மறுதலித்து என்ன செய்தார்கள்? அது ஒரு கூட்டம். இன்னைக்கு இந்த சபைக்குள்ள இருக்கிற எத்தனை பேர் தேவனுடைய ராஜ்யத்திற்கு வருவீர்கள் என்று கர்த்தருக்கு மட்டும் தான் தெரியும். 3 ஆச்சரியம் பரலோகத்துல நடக்கும்னு நான் சொன்னேன்.
ஒண்ணு ஒரு ஆச்சரியம், யாரெல்லாம் பரலோகத்துக்கு வருவான்னு நினைச்சோமோ அவன் எல்லாம் பரலோகத்துக்கு என்ன செஞ்சிருக்க மாட்டான், வந்திருக்க மாட்டான். யாரெல்லாம் பரலோகத்துக்கு வருவான்னு நினைச்சோமோ அவன் எல்லாம் பரலோகத்துக்கு என்ன செஞ்சிருக்க மாட்டான், வந்திருக்க மாட்டான். யாரெல்லாம் வரமாட்டான்னு நினைச்சீங்கல்ல அவன் எல்லாம் பரலோகத்துக்கு என்ன செஞ்சிருப்பான், வந்திருப்பான். மூணாவது ஆச்சரியம், நீனும் நானும் பரலோகத்துக்கு போனாதான் மூணாவது ஆச்சரியம். அதே கொஞ்சம் சந்தேகமா தான் மறுதலித்து போனார்கள். ஒரு காலத்தில் இயேசுவை வந்தார்கள், இயேசு ஆசீர்வதித்தார், அவர்கள் வாழ்க்கையை பிரகாசமாக்கினார், அவர்கள் வாழ்க்கையை அற்புதங்களாய் மாற்றினார். இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் கர்த்தர் அவர்களை மாற்றினார். ஆனால் காலங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில எப்படி மாற்றிக் கொண்டது என்று சொன்னால், உலகத்தையும் அவங்க கையில பிடிச்சிட்டே வந்தாங்க. உலகமும் வேணும், இயேசுவும் வேணும். பக்கத்துல ஒரு கையை பிடிச்ச இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நல்ல தீர்மானம் நல்ல வாழ்க்கை, கெட்ட தீர்மானம் கெட்ட வாழ்க்கை. ரைட் சாய்ஸ் ரைட் லைஃப், பேட் சாய்ஸ் பேட் லைஃப். ஆமென், ஹல்லேலூயா. சரியான ஒரு தீர்மானம் உங்களுடைய வாழ்க்கையை மிக மிக வளப்படுத்தும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு பின்னாட்களிலே மறுதலித்து போனார்கள். ஒண்ணு உலகம், இல்லாட்டி இயேசு. வைராக்கியமா இயேசுக்காக நிக்கிறீங்க, எந்த சூழ்நிலையிலும் அவரோடு கூட நிக்கணும். அவர்கள் வாழ்க்கையை பிரகாசம் மாற்றும். இன்னொரு கூட்டம் நீ வாசிக்கலாம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம். முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்கள். நிந்தைகளால் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். இப்ப நீங்க 38ஆம் வசனத்தை வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்மா எப்படி இராது, நாம் கெட்டு போக பின்வாங்குகிறவர்களா இல்லாமல் ஆத்மா ஈடேற விசுவாசிக்கிறவர்களா இருப்போம். நல்லாதான் ஆரம்பிச்சாங்க ஓட்டத்தை. ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்தார். பாடுகளின் மத்தியிலும் வைராக்கியமா இருந்தாங்க, பிரச்சனைகளின் மத்தியிலும் வைராக்கியமா இருந்தாங்க. இயேசு மட்டும்தான் எனக்கு தேவன் சொன்னாங்க, எதுவும் எனக்கு வேணாம்னு சொன்னாங்க. ஆனால் அவர்கள் வாழ்க்கையில என்ன நடந்தது தெரியுமா? நீங்க வாசிக்கலாம் 36ஆம் வசனம். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பொறுமை. பொறுமை இல்லாம பின்வாங்கி போனார். ஹலோ, நீங்க எப்படி கேளுங்க, நம்மளை பார்த்து நெருக்கம் வரும் பொழுது நீங்க எப்படி இருக்கீங்க? ஹல்லேலூயா. ஒரு கூட்டம் நல்லாதான் வந்தாங்க, ஆண்டவர்களை ஆசீர்வதித்தார். பாடுகள் வந்து முதல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, பிரச்சனைகள் மத்தியில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. என்ன நெருக்கம் வந்தாலும் இயேசுதான் எனக்கு சொன்னாங்க. கர்த்தர் அவர்களை விடுதலை ஆக்கினார். அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். எப்ப நிறைவேறும், எப்ப நிறைவேறும்? பொறுமை இல்ல. கடைசியில என்ன ஆனது சொன்னா, பொறுமை இல்லாம அவர்கள் பின்வாங்கி போனார்கள். ரொம்ப ஜாக்கிரதை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கை. அதை இழந்து போவதற்கு ஒரு நாள் ஒரு காலம் என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. கர்த்தர் நமக்கு ஒரு நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு பரலோக வாழ்வை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு பரம காணானை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார். எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார். என்றோனக்கு நீயும் இயேசுவை நோக்கினான், எல்லா இன்பம் பெற்றிடலாம். என்றோனக்கு நீயும் இயேசுவை நோக்கினான், எல்லா இன்பம் பெற்றிடலாம். ஹல்லேலூயா. அறுக்கப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறேன்.
மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? தன் ஜீவனை நஷ்டப்படுத்துகிறவனுக்கு லாபம் என்ன? கர்த்தருடைய காலவெளியில் உங்களோடு பேச விரும்புகிறார். நீ மறுதலிக்கப்பட்ட கூட்டத்தில் இருக்கக்கூடாது. நீ பின்வாங்கப்பட்ட கூட்டத்தில் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நீ பிரகாசிக்க வேண்டிய கூட்டத்தில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் சவுலை சந்தித்தார். புதிய ஏற்பாட்டிலே சவுலாகிய பவுல் கர்த்தர் அவரை சந்தித்தார். மத்தியான வேளையிலே ஒரு ஒளி சந்தித்தது. அப்போஸ்தலர்கள் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். அவர் பிரயாணமாய் போய் தமஸ்குக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்தில் இருந்த ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அந்த சவுலை சுற்றிலும் என்ன செய்தது? பிரகாசித்தது. சடுதியாய் ஒரு சந்திப்பு பவுலோடு. கர்த்தர் அந்த ஒளியின் மத்தியிலே கர்த்தர் பேசுகிறார். துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உடைப்பது கடினமோ, யார் ஆண்டவரே என்று கேட்கிறார். சவுலே சவுலே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மீண்டும் ஒரு விஷயம் உங்களை சந்திக்கபடி இந்த மண்டலத்தில் வந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை மகிமை உள்ளதாய் மாற்றும்படி, உங்கள் வாழ்க்கையை பிரகாசம் உள்ளதாய் மாற்றும்படி இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். 3 காரியங்களை உங்களோடு பேசி நான் முடிக்க போகிறேன். வாசிக்கலாம். நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கப்பட நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கப்பட, நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட, நம்முடைய வாழ்க்கை மகிமையுள்ளதாய் மாற, நம்முடைய வாழ்க்கையுடைய இருள்கள் எல்லாம் மாற என்ன செய்ய வேண்டும்? சங்கீதம் 34:5 வாசிக்கலாம். சங்கீதம் 34:5. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து என்ன செய்தார்கள்? பிரகாசம் அடைந்தார்கள். கர்த்தரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். தேவனுடைய சமூகத்திற்கு வருகிறவருடைய வாழ்க்கை பிரகாசம் உள்ள வாழ்க்கையாய் மாறும். தேவனை சந்தித்தால் ஒரு பிரகாசம் அவருடைய வாழ்க்கையில, இயேசுவை சந்தித்தால் அவர்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம், இயேசுவை சந்தித்தால் அவர்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மறுரூபம். நம்முடைய ஆண்டவர் மிகப்பெரியவர், சர்வ வல்லமையுள்ள தேவன். வானத்தையும் பூமியும் அவருடைய வார்த்தையினால் படைத்திருக்கிறார். மனிதனை மண்ணிலிருந்து எடுத்து ஆண்டவர் அவனை மகிமை உள்ளவனாய் மாற்றியிருக்கிறார். மண்ணான மனிதன் தான் அவன் கர்த்தருடைய கரத்தில் வரும் பொழுது அவனை மகிமை உள்ளவனாய் மாற்றினார். மண்ணான ஆதாம் தான் அவன் கர்த்தருடைய கரத்தில் வரும் பொழுது மகிமை உள்ளவனாய் கர்த்தர் மாற்றினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் அவரை நோக்கி என்ன செய்தார்கள்? பார்த்தார்கள். அவர்களுடைய முகங்கள் என்ன செய்தது? பிரகாசம் அடைந்தது. உங்க வாழ்க்கை பிரகாசம் அடைவதற்கு கர்த்தரை நோக்கி பார்க்க. பல காரியங்கள் இன்னைக்கு போய் பார்க்கிறீங்க. என் வாழ்க்கை பிரகாசமா இருக்கும்னு குறிகாரன்ட்ட போய் கேட்கிறீங்க. என் வாழ்க்கை பிரகாசமா இருக்கும்னு சொல்லி கோடாங்கிக்காரன்ட்ட போய் கேட்கிறீங்க. என் வாழ்க்கை பிரகாசமா இருக்கணும்னு சொல்லி ஜாதகக்காரன்ட்ட போய் கேட்கிறீங்க. உங்க வாழ்க்கை கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. என் வாழ்க்கை பிரகாசமா இருக்குமா? கைரேகை பார்த்து சொல்லுங்க சார். ஏதாவது தெரியுதா சார்? ஒண்ணுமே தெரியலையப்பா. கைரேகையை அழைச்சிட்டு வந்திருக்கிற, அரையாப்பட்ட கைரேகை காமிச்சு அழைச்சிட்டு வந்திருக்கிறப்பா. சரி சார், ஜாதகம் நோட்டாவது பாருங்க, ஏதாவது தெரியுதா? ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. போன மனையா தெரியுது. நீ பிறந்த நேரமே சரியில்லை. அவன் சொல்லுவான், நீ அவன் பிறந்த நேரம் சரியில்லை, அதனாலதான் அவன் சொல்றான் நீங்க பிறந்த நேரம் இல்ல சரியில்லை. ஒரு வருஷம் புருஷனும் கணவனும் மனைவியும் பிரிஞ்சு என்ன செய்யணுமா? இருக்கணுமா? ஏன்னா நேரம் சரியில்லை. எவ்வளவு பெரிய அக்கிரமம் பாருங்க. ஹல்லேலூயா. என்ன எல்லாரும் ஒரு மாணிக்கு பறிச்சிருக்கீங்க, பார்த்துட்டு வந்திருக்கீங்களா? ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்கிறவர் இயேசு. உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்கிறவர் குறியாளன் அல்ல. உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்கிறது ஜாதகம் அல்ல. உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்கிறது கைரேகை அல்ல. எவன் கர்த்தரை நோக்கி பார்க்கிறானோ அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் பிரகாசிக்க வல்லவராய் இருக்கிறார். நாலு தீர்க்கிறது சொன்னா அங்கேயும் மண்டை ஆட்டுறது. ஆண்டவர் கேட்டு சொல்லுங்க. அதுதான் உங்கள்கிட்ட சொல்லி இருக்கிறதுல ஏற்கனவே நீ நல்லா இருப்படா, ஆசீர்வாதமா இருப்ப. உங்க பாஸ்டர் மூலம் அணிஞ்சிருக்கிறாரு, சொல்லி இருக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. ஒரு வாரமா பேசுறாரு. அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார். யாரும் அவரை நோக்கி? தாவீதோடு கூட இருந்தவங்க யாரு தெரியுமா? ஒடுக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள், கடங்காரங்க,
கடனோட தான் ஓடிப்பான். துரத்தப்பட்டவர்கள் 4 பேர், ஒடுக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள், துரத்தப்பட்டவர்கள், கடனாளர்கள். இவங்க தான் ஆரம்பத்துல யார் கூட இருந்தது? தாவீதோடு கூட இருந்தது. தாவீதின் நிலைமையே பரிதாபம். அவனே பாத்தீங்கன்னா அபிமெலேக்கிட்ட வேஷம் மாதிரி நாடகம் போட்டுட்டு இருக்கிறான். என்னென்னமோ போட்டு பாக்குறான், ஒண்ணும் சரிப்பட்டு வரல. கடைசியில முடிவுக்கு வந்துட்டான். எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு போட்டா, அவரை நோக்கி பார்ப்போண்டா நம்ம வாழ்க்கை பிரகாசம். இன்னைக்கு அவரை மட்டும் நோக்கி என்ன செய்ய மாட்டோம்? என்னென்ன செய்ய சொல்றீங்களா பாஸ்டர்? தண்ணியில கூட பல்ட்டி அடிச்சு சொன்னீங்கன்னா கூட என்ன செஞ்சிருவோம்? பல்ட்டி அடிச்சிருவோம். 4 நாள் உருள சொன்னீங்கன்னா என்ன செய்வோம்? உருளுவோம். ஆனா முழங்கால் போட்டு கத்தரை நோக்கி பாருங்க, அதை மட்டும் எங்க வாழ்க்கையில் என்ன செய்யாது? நீவே முடியாது. 7 நாட்கள் சபையில் என்ன நடந்திருக்குது? ஜெபம் நடந்திருக்கு. வாட்ஸ்அப்ல ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறேன்? பக்கத்துல பார்த்து கொஞ்சமாவது சூடு, என்ன பார்த்து சூடு, சொரணை ஏதாவது இருக்குதா? ஆக்கரிகளே, ஜெபிக்கிற அந்த அபிஷேக ஆலய பாக்குறேன். அர்த்தப்படாதீங்க. நமக்குள்ள ஒரு எழுப்புதல் இருக்கணும், நமக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்கணும், நமக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்கணும். ஜெபிக்க வேண்டும் என்ற வைராக்கியம், துதிக்க வேண்டும் என்ற வைராக்கியம், கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்க வேண்டும் என்கிற வைராக்கியம். தேவனை நோக்கி நீங்கள் பார்க்காத எந்த நாளிலும் உங்கள் வாழ்க்கையை பிரகாசம் பண்ண முடியாது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சைன் பண்ண முடியாது. உங்கள் வாழ்க்கையை மகிமை நிறைந்ததாய் நீங்கள் மாற்ற முடியாது. உங்க படிப்பு ஆசீர்வாதமா மாறணும்னா கர்த்தரை நோக்கி பாருங்க. உங்களுடைய வேலை ஆசீர்வாதமா மாறணும்னா கர்த்தரை நோக்கி பாருங்க. நேரம் கிடைக்காம கிடையாது. நேரத்தை நீங்க ஒதுக்கணும். தேவ சமூகத்திற்கு வரணும். வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகிறது இல்லை. இன்னைக்கு ஏன் நீங்க வெட்கப்பட்டு போறீங்க? ஏன் சத்துருக்கள் முன்பதாக நீங்க தோற்று போறீங்க? நீங்க பலரை போய் பார்க்கிறீங்க. உங்க வாழ்க்கையுடைய செழிப்பை மாற்றுவதற்கு நான் சொல்றேன், ஒருவர் இருக்கிறார், அவர் இயேசு. அவரை நோக்கி பாருங்க. தள்ளப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், துரத்தப்பட்டவர்கள், கடன்காரர்கள் துரத்தப்பட்டார்கள், தேசத்தை விட்டு துரத்தப்பட்டாங்க, காடுகளிலே குடியிருந்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் அவரை நோக்கி பார்த்த பொழுது கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையை பிரகாசம் உள்ளதாய் மாற்றினார். அவரை பார்க்காம பல காரியத்தை செய்யறது, என்னெல்லாம் முடியுமோ எல்லாம் செஞ்சு முடிச்சது கடைசியில மற்ற ஒண்ணுமே எப்படி முடியும்? இந்த புதிதாக வருகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு புதிதா வந்ததுனால கர்த்தர் உங்களுக்கு சில அற்புதங்களை செய்வார். சில கிஃப்ட் தருவார், சில கிஃப்ட் என்ன செய்வாரு? தருவார். நீங்க கேட்கறதெல்லாம் கொடுப்பாரு. அப்படியே ஜோம் பண்றதெல்லாம் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்வீங்க. ஆனா அதை பெற்றுக்கொண்டு அவருக்கு டேக்கா கொடுத்தீங்கன்னா அவர் உங்களுக்கு டேக்கா கொடுப்பாரு. வசனம் சொல்கிறது, நான் புனிதனுக்கு புனிதனாகவும் மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடு உள்ளவனுமாக இருக்கிறேன். நீங்க லெப்ட் எடுத்தீங்கன்னா அவர் ரைட் எடுப்பாரு, நீங்க ரைட் எடுத்தீங்கன்னா அவர் லெப்ட் எடுப்பாரு. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தெய்வம் இருதயத்தை பார்க்கிறான். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்துக் கொண்டார்கள். அவருடைய சமூகத்திற்கு வாருங்கள். அரைக்கதை கூட்டி அவருடைய சமூகத்தில் வீட்டில் அமருங்கள். ஆண்டவரே நீர் மட்டும்தான் சொல்லி அவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பிரகாசத்தை உண்டு பண்ணுவார். உங்கள் தேய்ந்து போய் கொண்டிருக்கிற வாழ்வை அவர் மகிமை உள்ளதாய் கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜாவுடைய கண்கள் உங்க மேல பட்டா போதும். 127 தேசத்துல ஆண்டவர் எஸ்தரை உயர்த்துவதற்கு காரணம் என்ன? ராஜாவுடைய கண்கள் அவர் மேல் பட்டது. எத்தனையோ பேரு போவாசுடைய வயல்வெளிகளிலே வேலை பார்க்க ரூத்துக்கு மட்டும் மகிமையான வாழ்வு கிடைச்சது காரணம் என்ன? போவாசுடைய பாதத்திற்கு வந்தால். எத்தனையோ பேர் அந்த பெத்தானியாவிலே இருக்கும் பொழுது மரியாதையும் மார்த்தாளுடைய குடும்பத்தை கர்த்தர் விசாரிப்பதற்கு காரணம் என்ன? அவருக்கு தேவ சமூகத்திற்கு வந்தார்கள். கர்த்தருடைய சமூகத்திற்கு வராமல், தேவ சமூகத்தை நாடாமல், அவருடைய முகத்தை நோக்கி பார்க்காமல் உங்கள் வாழ்க்கையில நான் சொல்றேன், ஏமாந்து போயிடாதீங்க. பிரகாசத்தை நீங்கள் பார்க்க முடியாது. பிரகாசத்தை நீங்க பார்க்க முடியாது. கர்த்தர் தருகிற கொஞ்சம் கொஞ்சம் உற்சாகத்துல ஓட நினைக்காதீங்க. நிறைவான ஒரு மகிமைக்குள்ளாய் நீங்கள் கடந்து வரும்படியாய் கர்த்தர் உங்களை அழைக்கிறார். கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். இந்த வார்த்தையோடு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அப்படி சமூகத்திற்கு வாருங்கள். தேவ சமூகத்திலே ஜெபம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கை மகிமை நிறைந்ததாய், வல்லமை நிறைந்ததாய், பிரகாசம் உள்ளதாய் நிச்சயமாய் மாறும். மோசே தேவனை சந்தித்ததற்கு அப்புறம் அவருடைய முகத்தை ஒருவரால் என்ன செய்ய முடியல? பார்க்க முடியல.
இயேசு கிறிஸ்து பிதாவோடு பேசிக்கிட்டு இருக்கிறதை சீசர்கள் பார்த்த பொழுது அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. கர்த்தரை பார்த்தவருடைய வாழ்க்கை பிரகாசம் உள்ளதாய் நிச்சயமாய் மாறும். அல்லேலூயா. வைராக்கியம் வேணும் ஆண்டவரை பின்பற்றுவதற்கு. ஒரு வல்லமையோடு தேவ சமூகத்தில் காத்திருந்து ஆண்டுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக ஜொலிக்கணும். கர்த்தருக்காக மகிமையான காரியங்களை செய்வதற்கு ஒரு வைராக்கியத்தோடு தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். சாதாரண வாழ்க்கை வாழ்படி உங்களை அழைக்கவில்லை. சோம்பேறித்தனமான வாழ்க்கை வாழ்படி உங்களை அழைக்கவில்லை. வல்லமையான காரியங்களை செய்யும்படி கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அவரை நோக்கி பார்த்து இந்த மாதம் நீங்கள் பிரகாசித்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையை தேவ சமூகத்தில் நீங்க ஏன் அழகுனீங்க? கர்த்தருக்கு முன்பதாய் நிற்கிற மனுஷன் ஒரு நாள் நீசருக்கு முன்பதாய் என்ன செய்ய மாட்டான்? நிக்க மாட்டான். அல்லேலூயா. கரங்களை வைத்து ஹல்லேலூயா சொல்லுவோம். தேவனுக்கு முன்பதாய் நிற்க பழகுங்கள். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவார். என்னுடைய தாயார் ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க. சாட்சியை நான் சொல்லாம இருக்க முடியாது. தாயார் ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க. அந்த ஒரு பாப்பா எங்க அம்மாட்ட வந்து அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்பாங்க. சோரம்பட்டியை சேர்ந்ததான ஒரு பாப்பா. அவங்க மிக பக்தியான இந்து குடும்பத்தில் இருக்கிறவர்கள். அந்த சகோதரி மட்டும் காலேஜில் படிக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க வீட்டுல அவங்க சொல்றாங்க, எங்க வீட்டுல ஒரு பெட்டி இருக்கு. அந்த பெட்டிக்குள்ள பைபிளை நான் வச்சு எங்க அப்பா அம்மா எல்லாம் ரகசியமா எடுத்து படிப்பேன். பாஸ் ரகசியமா எடுத்து படிப்பேன். படிச்சுட்டு எங்க அப்பா அம்மா வர்றதுக்குள்ள நான் உள்ள வச்சிருக்கேன். ஒரு நாள் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது நான் பார்த்ததுனால எங்க அப்பா அம்மா என்னை ஓங்கி ஓங்கி அடிக்க ஆரம்பித்தாங்க. ஓங்கி ஓங்கி அடிக்க ஆரம்பித்தாங்க. மறைவிடங்களிலே போய் நான் ஒரு காலத்து ஜெபிக்கிறேன். சரியாக 20 வயது இருக்கிற வாலிப தங்கச்சி. எங்கள் பட்டணத்தில் எங்கள் ஊரில் ஒரு கிறிஸ்தவர்கள் இல்லை. கர்த்தர் என்னை தொட்டார். இந்த மகன் சொன்னான், உங்ககிட்ட நான் ஜெபிக்கணும். தேவ சமூகத்தில் மறுநாள் படும் போது ஒரு தரிசனத்தை பார்த்தேன். ஒரு மகிமையான ஒளி நேர்கோட்டில் வருகிறது, உன்னை சீக்கிரமாய் சந்திக்கிறது என்று சொன்னேன். அவள் கண்களை திறந்து கண்ணீரோடு சொன்னார், 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறேன் பாஸ்டர். எங்க அம்மா அப்பா ரட்சிக்கப்பட்டால் தானே பாஸ்டர் எனக்கு ஒரு கிறிஸ்தவ மாப்பிள்ளை பார்ப்பாங்க. என் வாழ்க்கை மகிமை உள்ளதான் மாறும். என் வாழ்க்கை மகிமை உள்ளதான் மாறும் பாஸ்டர். என் வாழ்க்கை மகிமை உள்ளதான். ஐயா, உனக்கு செய்த அற்புதங்களுக்கு நீ ஆண்டவர்கிட்ட எவ்வளவு நன்றி உள்ளவனா, எவ்வளவு வைராக்கியம் உள்ளவனா, எவ்வளவு கர்த்தரோடு நெருங்கி ஜீவிக்கணும். ஐயா, நீ வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அல்லேலூயா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டே சேரணுமே, இன்னும் கிட்டே சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், பிரகாசம் அடைந்தார். ஒரு வைராக்கியத்தோடு வாஞ்சையோட கர்த்தருடைய சமூகத்தில் நின்று பார்க்க, என் வாழ்க்கையை நீ மாற்றாமல் நான் உன்னுடைய சமூகத்தை விட்டு போவதில்லை. ஒரு வாரம் பேசின யாக்கோபை பத்தி முற்பிதாவாகி யாக்கோபு சொல்லுகிறார், எனக்கு 2 பரிவாரங்கள் இருக்கலாம், ஆனால் என் வாழ்க்கையை பிரகாசிக்கிறது நீங்க தான். நீர் என்னை ஆசீர்வதிக்காமல் நான் உண்மை என்ன செய்ய மாட்டேன். அல்லேலூயா. நான் சொல்றேன், தீர்க்க தரிசனமாய் சொல்றேன், இங்க இந்த சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையை கர்த்தர் மகிமை நிறைந்ததாய் மாற்ற கர்த்தர். நான் சொல்றேன், இந்த சபைக்குள்ள வந்திருக்கிற ஒருவன் கூட தேய்ந்து போனதா சரித்திரம் இல்ல. கர்த்தர் அவனை டபுள் ப்ரமோஷன் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். சிலர் சபை விட்டு போனா கூட அவங்க தேய்ந்து போய் போனதில்ல, அவங்க தரித்திரத்தினால போனதில்ல, ஆசீர்வாதத்தினால கொழுத்து போனவங்க. இஸ்ரவேல் கொழுத்து கர்த்தரை என்ன செய்தானா, உதைத்தான். கர்த்தர் என்ன செஞ்சானா, ஆமா, சில நேரம் சில நேரம் கர்த்தருக்குள்ள நம்ம கொழுத்து கர்த்தரவே நம்ம என்ன செய்வோம், எத்துறது. வளர்த்த கடை எங்க பாயுமா, நம்ம மாறுல போய் ஏதோ ஒரே குத்தா குத்தி எழுதிடலாம், க்ளோஸ் பண்ணிடலாம். அல்லேலூயா ஆமென். ஆமா, இஸ்ரவேல் என்ன செய்தானா, கொழுத்து கர்த்தரை என்ன செஞ்சானா, உதைச்சானா. நீங்க கொழுக்கும் பொழுது, நீங்க ஆசீர்வதிக்கப்படும் போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னும் உங்களோட தேவ சமூகத்துல தாழ்த்துங்க, கிருபை உள்ளவனாய்
கர்த்தர் உங்களை மாற்ற கர்த்தர் எந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை பிரகாசிக்கிறாரோ அந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்கள். ஆண்டவரிடத்துல நான் சொல்லுவதெல்லாம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, என் ஜெபத்தையோ என் முழங்காலையோ நம்பி நான் அந்த இடத்துக்கு வரல, உங்க கிருபையை மட்டுமே நம்பி நான் என்னுடைய திறமைகள், என்னுடைய தாளந்துகள், எனக்கு இருக்கிறதா அபிஷேகத்தை நம்பி வரல, உங்க கிருபையை மட்டுமே நான் சார்ந்து வந்திருக்கேன். அவரை நோக்கி பார்க்க 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 நீங்க சைன் ஆகிட்டே இருப்பீங்க. உங்க வேலையில நீங்க சைன் பண்ணுவீங்க, உங்க குடும்பத்துல நீங்க சைன் பண்ணுவீங்க, சொந்த பந்தங்களை நீங்க சைன் பண்ணுவீங்க, நீங்க படிக்கிற இடத்துல சைன் பண்ணி சேலஞ்ச் பண்றேன். நானு சேலஞ்ச் பண்றேன். இன்னையில இருந்து நீ தேவ சமூகத்துல கர்த்தரிடத்துல காத்திரு. வசனம் சொல்றது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து சட்டைகளை அடித்து அவர்கள் என்ன செய்வார்களா? எழுப்புவார்கள். அவங்க ஒரு நாள் சோர்ந்து போக மாட்டாங்க, ஒரு நாளும் இளைப்படைந்து போக மாட்டாங்க. பக்கத்துல கையை பிடிச்சு யார் சோர்ந்து போறான்னு கேளுங்க. எதுக்கு உங்க வாழ்க்கையில சோர்வு வருது? எதுக்கு உங்க வாழ்க்கையில இளைப்படைந்து போறீங்க? கேளுங்க, எதுக்கு இளைப்படைந்து போறீங்க? ரொம்ப சோர்வா வாழ்க்கையே இருந்துச்சு பாஸ்டர். ஏன் சோர்ந்து போறீங்க? ஏன் இளைப்படைந்து போறீங்க? கர்த்தருக்கு என்ன செய்கிறது இல்ல? புது பலனை அடைகிறது இல்ல, கர்த்தருக்கு காத்திருக்கிறது இல்ல. நீங்க சைன் பண்ணுவீங்க உங்க தொழில, உங்களுடைய பிசினஸ்ல, உங்க வாழ்க்கையில, உங்களுடைய ஊழியத்துல, உங்களுடைய குடும்பங்களிலே நீங்க சைன் பண்ணுவீங்க. சேலஞ்ச சொல்றேன், கர்த்தருக்கு முன்பதாக நின்று பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். எலியா சொன்னார் இல்லையா, சமஸ்த தேசத்திலேயே கர்த்தர் எலியாவை கர்த்தர் உயர்த்தி வைத்திருந்தார்ல. அப்பாவுடைய தெய்வத்தை தன் தெய்வமாய் பிடித்துக் கொண்டான் சாலமோன். அவனுக்கு முன்பதாகவும் அவனுக்கு பின்பதாக அப்படிப்பட்ட ஒரு ஞானவான் சௌந்தரவான் இந்த பூமியில கிடையாது. உங்க வாழ்க்கையை சைன் பண்ணுகிறவர், உங்க வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர், உங்க வாழ்க்கையை பிரகாசம் உள்ளதாய் மாற்றுகிறவர். நிறைய பேர் இருளிலே இருக்கிறீங்க, கொஞ்சம் ஒளி கிடைச்சோம் அதை வச்சு நீங்க போயிடலாம் நினைக்கிறீங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஏமாந்து போயிடாதீங்க, வாழ்க்கையில ஏமாந்து போயிடாதீங்க, உற்சாகத்தை கண்டு நீங்க ஏமாந்து போயிடாதீங்க. கிறிஸ்துவுக்குள் சரியாய் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கட்டும்படி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு இந்த காலை வேளையில பேசுகிறார். பிரகாசம் உள்ள ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். பக்கத்துல பார்த்து ஒளிமயமான எதிர்காலம். 2001 அப்படியே தெரியுது எனக்கு, ஒளிமயமான 2020 தான் மண்ணா போச்சு நினைக்கல, அப்படியே சொல்லி சொல்லி தான் போச்சு 2020. நான் சொல்லுவேன், தீர்க்க தரிசனமா சொல்லுவேன், உலகம் அழுது புலம்பும், உங்கள் துக்கம் சந்தோஷமா. இனி வருங்காலத்துல உலகம் உபத்திரவப்படும், கிறிஸ்துவ பிள்ளைகள் சபைக்குள்ள மகிமையும் வல்லமையும் ஆசீர்வாதமும் மேன்மையும் அம்மாவுக்கு அமெரிக்காவுக்கு அண்டார்டிகாவுக்கு தீர்க்க சொல்லிட்டு இருக்காரு. சபை என்ன ஆகும்? சபை இனி ஏதேனே போல மாறும். ஆமென், ஆமென். இங்க ஒரு வற்றாத ஜீவ நதி ஓடும், அள்ளி குடிச்சுக்கலாம் தண்ணியை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். சகல சபை இனி வரும் காலங்களிலே தேசத்திலே சபை மிகப்பெரிய வளர்ச்சியை சந்திக்கும், மிகப்பெரிய எழுப்புதலை சந்திக்கும். சபையை தடுக்க எந்த கொம்பன் எழுந்து வந்தாலும் அத்தர் அவன் கொம்ப உடைப்பார தவிர என் சபையுடைய பாதாளத்தின் வாசல்கள் என் சபையை மேற்கொள்வதில்லை. இந்த சபைக்குள்ள இருந்தா போதும், மிகப்பெரிய பாதுகாப்பை கத்தர் கொடுக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சபையில பார்வையாளர் இருக்க கூடாது, சபையில என்னவா மாறணும்? பங்காளரா மாறணும். சும்மா டச் டச்சா இருக்க கூடாது, ஒரு டிச்சு டிச்சா என்ன செய்யும்? அப்படி வரது ஃப்ளோவா வரது பார்த்து. என் மகன் தான் சொல்லுவான், இப்ப ஒரு டச் ஒரு டிச்சு. ஆமென். கர்த்தரோட உறவாடுகிற அனுபவம் உங்கள் வாழ்க்கையை புதுப்பிக்க வல்லவராக. இன்றைக்கு சொல்லுங்க ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரே என் வாழ்க்கையை. எல்லாரும் சொல்லுங்க, உங்கள் கரங்களை வைத்து, ஆண்டவரே என் வாழ்க்கையை பிரகாசம் உள்ளதாய் மாற்ற அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே என் வாழ்க்கையை பிரகாசம் உள்ளதாய் மாற்ற என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. 2வது எபேசியர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து விழித்து அடுத்த
மரித்தோரை விட்டு எழுந்துரு. அப்பொழுது கிறிஸ்து பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். உங்களை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். அப்பொழுது மரித்தோரை விட்டு 14 வசனம், ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்துரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறது. நீ எழுந்துரு, கிறிஸ்து உன்னை என்ன செய்வார்? பிரகாசிப்பார். எதெல்லாம் விட்டு எழுந்திருக்கணும்? வசனத்தை நீங்க வாசிக்கலாம். 9வது வசனத்துல ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். 10வது வசனம் கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். தேவ சித்தத்தின்படி செய்கிறவருடைய வாழ்க்கையை கர்த்தர் என்ன செய்வார்? பிரகாசிப்பார். 2வது பாருங்க, நீங்க வாசிக்கலாம். கனியற்ற 11ஆம் வசனம், கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை என்ன செய்ய? கனியற்ற அந்தகார கிரியைகள். உங்க வாழ்க்கை பிரகாசம் உள்ளதா மாறணும்னா, உங்க வாழ்க்கையினுடைய மகிமையை, பிரகாசத்தை, ஆசீர்வாதத்தை கெடுக்கிறது என்ன தெரியுமா? கனியற்ற அந்தகார கிரியைகள். அந்தகார கிரியைகள் வெளியில நல்லாதான் இருக்கு, ஒயிட்ல வெளியில பார்க்கும் பொழுது பிரகாசம் தெரியுது. உள்ள கவனிங்க, உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறதோ அப்படியே வெளியரங்கமான வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் பிரகாசி. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, பாஸ்ட் முகத்தை பத்தி ஏமாத்துவாரு, இயேசு கிறிஸ்து உள்ளத்தை பாக்குறவர்னு சொல்லுங்க. நிறைய பேர் சபையில தான் உட்கார்ந்து இருப்பாங்க இப்ப கூட. ஆனா அவங்க எண்ணமெல்லாம் எங்க போயிட்டு இருக்கோம்? கடைக்கு போய்கிட்டு இருக்கோம். 11 மணி ஆயிடுச்சு, ஒரு தம்ம போட்டிருக்கலாம். அந்த பேச ரொம்ப டென்ஷனா இருக்குது. மனுஷன் முகத்தை பார்க்கலாம், கர்த்தர் இருதயத்தை பாஸ்ட் என்ன சொல்ல பாத்துட்டாரோ. நான் எப்பவுமே ஃப்ளோல சொல்றதுதான். இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் கர்த்தருக்கு முழுவதுமா என்னை ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கைய கர்த்தருக்கு முன்புதான் ஒப்பு கொடுங்க. அந்தரங்க வாழ்க்கை மிக முக்கியம். அதை வச்சுதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை என்ன செய்யுங்க? அவர் 12ஆம் வசனம், அவர்களால் ஒளிவிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாயிருக்குமே. சிலதை வெளியே சொன்னோம்னா ரொம்ப அவலட்சணமா என்ன செய்யும் இருக்கும். அப்படிப்பட்ட கிரியைகளுக்கு உடன்படாமல் தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு நீ எழுந்திருந்தால் கிறிஸ்து உன்னிலே என்ன செய்வாரா? பிரகாசிப்பார். 13வது வசனம், அவைகள் எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினாலே வெளியரங்கமாகும், வெளியரங்கமாகிறதெல்லாம் வெளிச்சமாயிருக்கும். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு முன்பதாக நீங்கள் ஒரு திறந்த புத்தகமாக இருங்கள். உங்கள் மனைவியிடத்திலே புருஷன் ஒரு திறந்த புத்தகமாக இருங்கள். ஒரு மனைவி உன்னுடைய புருஷனிடத்தில் ஒரு திறந்த புத்தகமாயிரு. உன் பெற்றோரிடத்திலே பிள்ளைகள் திறந்த புத்தகமாயிருங்க. நீங்க நினைக்கிறீங்க நான் எல்லாத்திலையும் நான் கரெக்ட், நான் சரி, எல்லாத்தையும் சரியா பண்ணிருவேன். கிடையாது. கர்த்தர் உங்க கூட இல்லாம உங்க வாழ்க்கையை நிச்சயமாய் சரியான ஒரு வாழ்க்கை, மேன்மையான வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியாது. கிறிஸ்து உங்களிலே பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படியானால் சில காரியங்களை விட்டு நீங்க என்ன செய்யணும்? வெளியேறணும். பக்கத்துல பார்த்து சில காரியங்களை அது உங்களுக்கு தான் தெரியும். சில காரியங்களை விட்டு நீங்க வெளியில இருக்கிறவங்களா சொல்றீங்களா? வெளியில இருக்கிறவங்க சொல்றாங்களா? சில காரியம் கையை பிடிச்சு சொல்லுங்க. அவங்கள சில காரியங்களை விட்டு வெளியேறணும். அப்பதான் பிரகாசம். இல்லாட்டி அது தேவனுடைய வாழ்க்கையிலே பிரகாசிக்க வேண்டுமானால் சில காரியங்களை, தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்களை, அந்தரங்க காரியங்களிலே தேவனுக்கு விருப்பமில்லாதவர்களை விட்டு நீங்க என்ன செய்ய வேண்டும்? வெளியேற வேண்டும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மிக ஆசீர்வாதமான பிரகாசமுள்ள வாழ்க்கை கர்த்தர் கட்டளையிடுவார். யோபுவுக்கு புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோபு 29:3 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவர் தீபம் என் தலைமேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் என்னதை கடந்து போனேன்? இருளை கடந்து போனேன். ஒரு தீபம் என் தலையின் மேல் என்ன செய்து கொண்டிருக்கிறது? பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது.
தாவீது சொல்லுகிறார், என் உள்ளத்திலே ஒரு விளக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது? எரிந்து கொண்டிருக்கிறது. எனக்காக கர்த்தர் ஒரு விளக்கை என்ன செய்தார்? ஏற்படுத்தினார். உங்க வாழ்க்கையில ஒரு வெளிச்சம், கர்த்தருடைய வெளிச்சம் உங்க தலைக்கு மேல பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கு. எல்லாம் தலைக்கு மேல கை நீங்க பார்ப்போம். அதான் தெரியுதா? ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. உங்க தலைமையில என்ன பிரகாசிச்சுக்கிட்டு இருக்குது? வெளிச்சம் பிரகாசிக்கிட்டு. அந்த வெளிச்சத்துல நீங்க எல்லாத்தையும் கடந்து போக கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு சொல்லுகிறார், எனக்கு வந்த பிரச்சனைகள், எனக்கு வந்த நெருக்கங்கள், எனக்கு வந்த போராட்டங்கள், என் வாழ்க்கையில் வந்த நஷ்டங்கள் பரவாயில்ல, எனக்கு மேல ஒரு வெளிச்சம் பிரகாசிச்சுக்கிட்டு இருக்குது. அந்த பிரகாசத்தினால் இருளை என்ன செய்வேன்? பக்கத்துல கையை பிடிச்சுங்க. அந்த வெளிச்சத்தினால் வியாதியை கடந்து போவேன், பலவீனத்தை கடந்து போவேன், சோர்வுகளை கடந்து போவேன், பிரச்சனைகளை கடந்து போவேன். அந்த வெளிச்சம் என் வாழ்க்கையில பிரகாசிக்கும். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் பிரதர். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். நம்முடைய ஊழியத்திலே கூட இருக்கிறார். நம்முடைய வீட்டிலே நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட தேவன் இருக்கிறார். ஒரு மகிமை, ஒரு வல்லமை, ஒரு பிரகாசமான ஒரு ஒளி நம்மோடு கூட பயணம் பண்ணி கொண்டிருக்கிறது. அந்த வெளிச்சத்தினால் நீங்கள் இருளை என்ன செய்யலாம்? கடந்து போகலாம். பள்ளங்களை கடந்து போகலாம், மலைகளை கடந்து போகலாம். தாவீது சொன்னது போல, உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து என் கர்த்தராலே ஒரு மதிலை என்ன செய்வேன்? தாண்டுவேன். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய இருள் உங்களை கவி பிடிக்கட்டும், கர்த்தருடைய வெளிச்சம் உங்கள் மேல் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய இருள் நாளுக்கு உங்களுக்கு பின்தொடரட்டும், கர்த்தருடைய வெளிச்சம் உங்களை பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய சேனை, இருட்டின் சேனைகள் இஸ்ரவேலை பின்தொடர்ந்தது. கர்த்தர் அவர்களுக்கு பிரகாசமான வெளிச்சத்தை அனுப்பினார்ல. கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையை பாதுகாத்தல்ல. உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் நடத்த கர்த்தர் வல்லவராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தையும் மத்தேயு 13:43 வசனத்தையும் வாசிக்கும்படி கேட்கிறேன். நீதிமொழிகள் 4:18 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 4:18. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். எந்த அதிகாரத்தில் வாசிங்க? நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 18. மத்தேயு 13:43. நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். சூரியனை போல என்ன செய்வார்கள்? பிரகாசிப்பார்கள். யாருடைய ராஜ்யத்துல? பிதாவினுடைய ராஜ்யம். நீங்க இப்ப யாருடைய ராஜ்யத்தில் இருக்கிறீங்க? சொல்லுங்க, நீங்க யாருடைய ராஜ்யத்தில் இருக்கிறீங்க? இருளின் ராஜ்யத்தில் இருக்கீங்களா? பிதாவின் ராஜ்யத்தில் இருக்கீங்களா? ஹல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சுங்க. அதுல எந்த சந்தேகம் இல்லை. டவுட் இருக்குதா? டவுட் இருக்குதா? இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்மை வெளியே கொண்டு வந்து கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள்ளே கர்த்தர் நம்மை உட்புகுத்தினார். அந்தகாரத்தில் இருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் கர்த்தர் நம்மை தெரிந்திருக்கிறார். கர்த்தர் உங்களை வெளிச்சத்தை கொண்டு வந்தது தெரியுமா? பக்கத்துல கை பிடிச்சு உங்களை வெளிச்சத்தை கொண்டு வந்தது உங்களை ஓட்டாண்டியா விட்டுறதுக்கு இல்ல, உங்களை ராஜாக்களும் பிரபுக்களும் ஆண்டவர் மாற்றும். ஒரு ராஜா நம்ம தான் இருக்குது. ராஜா மாதிரி என்ன செய்யணும்? நடக்கணும். ராஜா டீ கடையில் நிக்க மாட்டான். சில நேரம் ராஜா ஸ்டேட்டஸ் எடுத்து என்ன செஞ்சிடும்? இறங்கி என்ன செஞ்சிடும்? கர்த்தர் நம்ம ராஜாக்களாய் மாட்டோம். சைன் பண்ண வைக்கிறார். கர்த்தர் நம்மள ராஜாக்கள் என்ன செய்வார்? மாற்றுவார். உங்க மூலமா அதிகாரம் என்ன செய்யும்? வெளிப்படும். உங்க மூலமா வல்லமை என்ன செய்யும்? வெளிப்படும். உங்க மூலமா தேவனுடைய திட்டம் என்ன செய்யும்? வெளிப்படுங்க. நீதிமான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய, பக்கத்துல முகத்தை பாருங்க, சூரிய பிரகாசம் அடிக்கிற பாருங்க. நம்மகிட்ட அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. முடி ஏற ஏற என்ன செய்யுது? பிரகாசிக்குது.
ஹல்லேலூயா. பிரகாசிக்கும். ஆமென். பிரகாசிக்குதா? சொல்றாரு இப்ப பாஸ்டர், நான் முன்னாடில கம்மி பீஸா இருந்தேன், இப்பெல்லாம் நான் வேலைக்கு போறேன் அப்படின்றாரு. நம்ம எழுதுறியா? நம்ம எழுது. ஆமா, உள்ள பாத்தீங்கன்னா வேலைக்கு போக மாட்டார். முன்னாடில வேலைக்கு போக மாட்டார். இப்ப தேசத்துக்குள்ள வந்த பிறகு என்ன செய்யறாரு? வேலைக்கு போறான். அவன் அம்மா அப்பா சர்ச்சுக்குள்ள, அவன் மட்டும் சர்ச்சுக்கு வரான். உடல் நிறையணும், அவனுக்கு பிக்ஸ் வரும். அவங்க தாத்தாவுக்கும் அவங்க பெருப்பாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் இவனுக்கு வந்திருக்கு. ஆனா கர்த்தர் நீ சோகம் கொடுத்து இப்ப வேலைக்கு போற சபைக்குள்ள வருகிறவனை கர்த்தர் மகிமை நிறைந்தவனாய் மாற்ற கர்த்தர் வல்லவராய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமை நிறைந்தவனாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். சகோதரிக்கு 5-6 பிசாசு ஒரே நிமிஷத்தில் கர்த்தர் விடுதலை கொடுத்தார். கொஞ்ச நேரம் இருக்கிற இன்னைக்கு திங்கக்கிழமை அதுக்கு வேலை பார்க்கணும். தேவன் இருளில் இருக்கிற நம்மை கர்த்தர் மகிமையான ராஜ்யத்திற்கு கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஒரு நாள் இருள் உங்கள் வாழ்க்கையை கப்ப முடியாது, பிரச்சனை உங்கள் வாழ்க்கையை கப்ப முடியாது. இயேசு உங்க கூட இருக்கிறார், கர்த்தர் உங்க கூட இருக்கிறார், மாறாதவர் உங்க கூட இருக்கிறார். வெளியில போயிடாதீங்க, கிறிஸ்துவை விட்டு தேவ சமூகத்தை அன்பின் பிரசன்னத்தை விட்டு ஒரு நாள் வெளியில போய் இடம் கொடுக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை 1000 வேலைகள் இருந்தாலும் தூக்கி போட்டு தேவ சமூகத்துக்கு வாங்க, கர்த்தர் உங்களை பிரகாசிக்க வல்லவராக. சிலருக்கு அவசியமான வேலைகள் இருக்கும், அதை நான் சொல்லல. ஆனா அவசியமே இல்லாம சும்மா சுத்திட்டு ஆராதனைக்கு வராம என்ன செய்யக்கூடாது? வேஸ்ட் பண்ண கூடாது. கர்த்தர் உங்கள் வாழ்க்கை மகிமை உள்ளதாய் மாற்ற வல்லவராய். கடைசியா வாசி முடிக்கிற பிலிப்பியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம். பிலிப்பியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசி. நான் வீணாக ஓடினதோ வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவினாலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு போதும். ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே நீங்கள் எப்படி பிரகாசிப்பீங்கன்னா சுடர்களை போல. முதல்ல எப்படி பிரகாசிப்பீங்கன்னு ஆண்டவர் சொன்னாரு? சூரியனை போல. முதல்ல எப்படி பிரகாசிப்பீங்க? சூரியனை போல. இரண்டாவது எப்படி பிரகாசிப்பீங்க? சுடர்களை போல. ஆண்டவர் வானத்திலே பிரகாசிக்கிறமான பெரிய சிறிய சுடர்களை கர்த்தர் என்ன செய்தாரா? உண்டு பண்ணினார். வானத்தை பார்த்திருக்கீங்களா? நைட்டு போய் என்ன செய்யுங்க? டிவியை பார்க்காதீங்க, வானத்தை பாருங்க. ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த பொழுது சொன்னார், உன்னுடைய சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களை போல இருக்கும். உன்னுடைய சந்ததி கடற்கரை மணலத்தனையா என்ன செய்யும்? இருக்கும். அது எங்க நிறைவேறுச்சு? யாக்கோபுடைய வாழ்க்கையில கர்த்தர் அப்படியே சந்ததி கர்த்தர் பெருக. 100 வயசுல பிள்ளை இல்ல. ஆபிரகாம் சொல்ற நட்சத்திரம் என்ன ஆண்டவரே, 100 வயசுல என்ன இல்ல, பிள்ளை இல்ல, நட்சத்திரம் மாதிரி வரும்னு சொல்றீங்க. சாராவை பார்த்தா அவளும் அடுத்த நாளை செத்து போயிடுவான்ற மாதிரி இருக்கா. அவளை வச்சு எப்படி நீங்க நட்சத்திரம் மாதிரி வரும்னு சொல்றீங்க? ஒன்னும் புரியும். இல்ல நீ வானத்தை பாடுற, சாரால என்ன செய்யாத, பார்க்காத. வானத்தை பாரு. நான் சொன்னதை கர்த்தர் அப்படியே செய்ய ஆண்டவர் என்னவா இருக்கிறாரு? வசனத்தை பிடிச்சுக்கோங்க. நீ பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, எதை பிடிக்கிறீங்களோ பிடிக்கிறது. இப்போ வசனத்தை பிடிச்சுக்கோங்க. நிறைய பேர் கண்டதை பிடிச்சிட்டு வசனத்தை என்ன செய்யறது இல்ல. சொல்லுவோம், ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டவர்கள் உலகத்தில் எப்படி பிரகாசித்தார்களா? சுடர்களை போல பிரகாசித்தார்கள். சுடர்களை போல. நட்சத்திரம். இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு ஆளும் யாரும் நான் எப்படி பார்க்க தெரியுமா? ஒவ்வொரு ஆளும் ஒரு நட்சத்திரம். நட்சத்திரத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குள்ளேயும் பல ஆயிரம் நட்சத்திரம் என்ன செய்யுமா? வெளியே தெரியுமில்ல? தெரியாதா? வாத்தியாருக்கு நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் வித்தியாசம் இருக்கும். ஆமா, ஒரு நட்சத்திரம் ரவுண்டா இருக்குது, ஒரு நட்சத்திரம் அப்படியே வால் வாலா இருக்குது, ஒரு நட்சத்திரம் வால் நட்சத்திரமா என்ன செய்து இருக்குது.